நம்ம மேடையை சிறப்பிக்க திருச்சி காவேரி சங்கத்தினுடைய செயலாளரும் செயல் வீரரும் ராக்போர்ட் ராஜா ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். பிரபஞ்ச தாய்க்கும் மற்றும் எனது அத்துணை குருமார்களுக்கும் இந்த மேடையை எனக்கு கொடுத்த அகத்திய ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனராகிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களோடு பொதுமக்களோடு இணைக்கக்கூடிய நண்பர் பாலா அவர்களுக்கும் மேலும் என்னோடு பயணிக்கக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட விற்பனர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கக்கூடிய குரல், ஏன்னா நம்ம வள்ளுவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லவா, ஆகவே வள்ளுவருடைய குரலை சொல்லாமல் நம்ம போகிறது அவ்வளோ சரத்தையாக இருக்காது. அதனால் சுற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிது, எல்துணையாவது இரவாதான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. அதாவது நம்ம படித்த கல்வியை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் கற்றறிந்த பெரியோர்களோடு சேர்ந்து பயணிக்கிறது அதை விட சிறப்புன்னு சொல்கிறாரு. சமயம் பார்த்து சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. தேவைக்கு ஏற்ப ஒருத்தன் ஒரு தேவையில் இருக்கான் அப்படின்னா அவன் நம்மளை கேட்காம இரவாது அவனுக்கு தேவையானதை அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம போய் உதவியாக செய்கிறது சிறப்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அதே போல் கம்பன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, ஜோதிடம் என்பது ஆயக்கலை 64 8. காலையிலேருந்து எல்லாம் 8 பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஆயக்கலை 64 8வது கலை ஜோதிட கலை அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி நடக்கிறது 17வது கருத்தரங்கம். 1 என்பது சூரியன், 7 என்பது கேது. ஆக இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது சித்திரை நட்சத்திரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மதிய பொழுதுக்கு அப்புறமே பேசுகிறவங்க எல்லாமே கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸாக பேசக்கூடிய ஒரு நிலை. சித்திரை என்பது செவ்வாய். அப்போ அந்த ஒரு ஃபோர்ஸ் அங்கே வந்துடும். அப்போ அந்த ஒரு வேகம், அந்த உத்வேகங்கிறது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய நிலை இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாங்க. எனக்கு பொறுத்த மட்டும் என்னுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் திருமணம், குழந்தை பாக்கியம், இது 2 தான் நான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. திருச்சி சைடில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அதில் பாக்கியம், அந்த திருமணம் அவங்களுக்கு பாக்கியம் இருக்கா? எத்தனையோ திருமணங்கள் 10க்கு 9 பொருத்தம் 8 பொருத்தம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் அவங்க பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் வந்து வெறும் 100 ரூபாக்குள்ளே செஞ்சுருவாங்க போல இருக்கு, அப்படி தான் போவாங்க. அப்போ அது எப்படி நடக்கும்? அப்போ இறக்கிற கேணி தான் ஊறும், முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஜோதிடர்களையே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அவர்களை குளிர வைக்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு இனிமையான ஒரு செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாந்தி லக்னத்தில் மாந்தி இருக்கும், 7ல் பெண்ணுக்கு மாந்தி இருக்கும். அப்போ ஆணுக்கு லக்னத்திலையும் பெண்ணுக்கு 7லையும் மாந்தி இருக்கும்போது அந்த ஜாதகத்தை நிச்சயம் இணைக்கக்கூடாது. 10க்கு 9 பொறுத்த இருக்கு, நீங்கள் இணைச்சிடுவீங்க. என்ன நடக்கும்? கோர்ட்டில் போய் நிற்பாங்க, இல்லைனா 2 பேரும் மயிரிப்பிடி சண்டை நடக்கும், இல்லைனா நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறதான் அவருடைய முன்னாள் காதலனோடு சேர்ந்து இந்நாள் கணவனை கொன்று விட்டார் அப்படின்னு வரும், இல்லைனா தூக்கு மாட்டி தொங்கி விட்டாரு, படுத்திருக்கும் போது தலைவனை வச்சு அமுக்கிட்டாரு, இதெல்லாமே வருங்க. இதெல்லாமே வருதுங்க. நேற்று ஒரு ஜாதகம் வந்து ஒரு பொருத்தம் பார்த்தங்க, 10 ஜாதகம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ஜாதகம் ரொம்ப சூப்பரான ஜாதகம், நம்ம பிரியாணி கேஸ். ஏற்கனவே அந்த அம்மா 2 குழந்தைய கொண்டு விட்டு கணவனையும் இது பண்ணிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிகரான ஒரு ஜாதகம் வந்தது. அதுக்கு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் வந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கார். இது நாங்கள் காலையில் வாகனத்தில் வந்துட்டு இருக்கும்போது கூட எங்கள் ஐயா ஆறுமுகமையா கூட பேசிட்டு வந்தார். அவர் பார்த்த ஜாதகத்தை பேசிட்டு வந்தோம். அதே போல் நேற்று நாங்கள் பார்த்த ஜாதகம் இது. அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து அதை வந்து சொல்கிறேன், வேண்டாம் இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இது பொருத்தம் பார்க்கலாமா நம்மள்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க உள்ள நுழையும் போதே 6ஆம் பாவம், கடிகார பிரசன்னப்படி 6ஆம் பாவம், அவங்க நம்மளை செக் பண்ண தான் வந்திருக்காங்கிறது நல்லா தெரியுது. அப்போ அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேன், இது ஏற்கனவே பாதிப்பை சந்திச்சிருக்கணுமே அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நம்ம வந்து சொன்னோம், இது வந்து ஒன்று கணவனை பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம், இல்லை கணவனை விட்டுட்டு வேறு ஒரு இதில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை இந்த பையனுக்கு சேர்க்கக்கூடாது. அப்போ அதுக்கு நிகரான ஒரு ஜாதகத்தை அதுக்கு நீங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, 100க்கு 100 உண்மை, வந்து 30 நாள் கூட வாழலை. அப்போ பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறது? அப்போ மித்தவங்க வந்து நம்மளை சொல்ல தானே செய்வாங்க, என்ன ஜோசியக்காரன் கொடுத்தான்னு தான் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல ஜோசியர் அப்படிங்கிறது நல்ல அனுபவம், அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை சொல்லக்கூடியவன் தான் நல்ல ஜோசியன்.
எங்ககிட்டயே வந்து ஜோதிடம் படிக்கிறாங்க சார், ஒரு 3 மாசம் கூட வர மாட்டாங்க, தனியா போய் ஒரு ஆபீஸ் போட்டுறாங்க. அப்ப அவங்ககிட்ட நீங்க போறப்ப அவங்கள்ட்ட என்ன பலன் கிடைக்கும்? அவங்க 3 மாசம் தான் பயணிச்சிருக்காங்க. அப்ப அதுல என்ன உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, கொடுக்க முடியும், கிரெடிட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. வயதிலும் சரி, அனுபவத்திலும், வயதை வச்சும் நீங்க எடை போடாதீங்க. அவங்க அனுபவத்தில் அதுல எவ்வளவு நுட்பமா எடுக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அடையாளங்கள் உங்களுக்கு அது சரியா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. உங்க குலதெய்வத்தினுடைய தன்மைகளை சொல்றாங்களா, இதெல்லாம் பாருங்க. இது உங்களுக்கு சரியா இருந்தா அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியில்லைன்னா அதை நீங்க ஃபாலோ பண்றது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத அங்க வந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 1-5-9 என்பது மிக வலுவா இருக்கணும். இது நான் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஒரு பரிகாரமே பண்ணினாலும் 5ஆம் இடம் பலமா இல்லாமல் அவன் போய் பரிகாரம் பண்ணானா அந்த பரிகாரம் வேலை செய்யாது. அப்ப இந்த பரிகாரம்ங்கிற ஒரு தன்மைக்கு மனசு தான் காரணம். 5ங்கிறது மனசு, 5ங்கிறது இயற்கை. அப்ப இயற்கை அனுமதி, பிரபஞ்சம் அனுமதி கொடுக்காம நீ என்ன வேலை செஞ்சினாலும் அதுல ஃபுல்ஃபில் ஆகாது, பூர்த்தி அடையாது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுதான் ஜாதகத்துல அதை தர்ம திரிகோணம்னு வச்சிருக்காங்க. அப்ப அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு 3ஆ வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்ப அது நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய தாத்தா, இப்படி நம்மளுடைய பரம்பரையை அங்க வந்து சொல்லிரும். அது நம்மளுடைய தெய்வத்துடைய தன்மையை சொல்லும். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் அல்லது சனி அல்லது ராகு தொடர்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க வீட்டில் தெய்வம் இருக்கும், அல்லனா வீட்டில் வீட்டு சாமின்னு வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. கேட்டீங்கன்னா அவங்க ஆமாம்பாங்க. அப்ப இந்த தன்மைகள் எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே போல இந்த திருமண பொருத்தத்தில் வரோம் அப்படிங்கும்போது இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். சுக்கிரனோடு அதிக கிரகங்கள் இணைந்திருந்தால் அந்த ஜாதகத்தை நீங்க எடுக்காதீங்க, வேண்டாம். அது வந்து சரியா வராது, எந்த வகையிலும் சரியா வராது. பெண் ஆணாக மாறிடுவா, ஆண் பெண்ணாக மாறிடணும், அப்படி சம்மதமா இருந்தா நீங்க எடுங்க. சரியா வருமா நடைமுறைக்கு? நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும், உட்காரனா உட்காரணும், என்ன செய்வீங்க? அப்ப ஒரு பெண் வந்து அச்சம், மடம், ஞானம், இது எல்லாமே இந்த காலத்துல இல்லாம போயிருச்சு. ஏன்னா இன்றைக்கு இருக்க காலகட்டம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்மளுடைய இவர் பாரதியார் என்ன பண்ணிட்டாரு, பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்துட்டார். அப்ப அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு அப்ப சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா பொண்ணும் படிச்சிருது, பொண்ணு கிடைக்கல சார். கேட்டா பொண்ணு சொல்றதான் ரூல். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்றதான் ரூல். இத்தனை பவுன் போடுறியா, என் மகன் என்ன படிச்சிருக்கான், இன்ன வேலையில இருக்கான், அவனுக்கு சொந்த வீடு இருக்கு, மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு பொண்ணு கேக்குது, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு சொந்த வேலை இருக்கா, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போயிருக்காரா, இல்ல பொண்ணு வந்து மாப்பிள்ளைய பார்த்து சூஸ் பண்ணுதாங்கிறது இன்னைக்கு அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் பல கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்ல போய் குடும்ப நல கோர்ட்ல இந்த டைவர்ஸ்ல இருக்க நபர்கள்ட்ட உங்க வீட்டுக்கார் யாரு, உன் புருஷன் யாரு, உன் பொண்டாட்டி யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட அந்த தேதி மாச வருஷத்தை வாங்கி தனியா உட்காந்து ஆய்வு பண்ணும்போது அங்க பிரச்சனைகள் பெரிய லெவல்ல இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, பையனோட பேரண்ட்ஸை முதல்ல கூப்பிட்டு பேசிடுவேன், பொண்ணோட பேரண்ட்ஸை 2ஆவதா கூப்பிட்டு பேசுவேன், 3ஆவதா பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசுவேன், பையனை கூப்பிட்டு பேசுவேன். அப்புறம் அந்த குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது அங்கே சுமூகமாகவும் மாற்றி விட்டுருக்கோம். டைவர்ஸை திருப்பி அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி சேர்ந்து வாழ்ந்தவங்களும் உண்டு. அப்போ 15 வருஷமா நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளை கேட்குறாங்க, ஒரு ஃபோன் வாங்கினாலும் நம்மளை கேட்குறாங்க, நமக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறான்னா சும்மா கொடுப்பான ஒருத்தன்? எத்தனையோ நபர்கள் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு. காரணம் என்ன? நம்மளால அவங்க பயனடைகிறாங்க. அப்ப இந்த திருமண பொருத்தங்கிறது வெறும் 10 பொருத்தத்தில் மட்டும் இல்லை. அப்ப அந்த திருமண பொருத்தத்தில் நீங்க சொல்லும் போதே 10 பொருத்தம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா ஜோசியர் என்ன பண்ணுவாரு? பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆணோட நட்சத்திரம் எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா, என்ன தன்மை சார், ரஜ்ஜியே இல்லாதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. அப்ப யோனி பொருத்தம் இல்லை சார். இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, யோனி பொருத்தம் நம்ம வந்து சொல்றோம், யோனி பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டா போதுமா? ஒத்து வராது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கரணத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு பவகரணம் சார், அப்ப அதுக்கு மிருகம் என்ன, சிங்கம் வந்துடும். அந்த பொண்ணுக்கு சகனி கரணமோ பத்திரை கரணமோ கிம்சுக்குல கரணமோ அப்படி இருக்கிற பையனை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவனால அந்த பிள்ளையை திருப்திப்படுத்த முடியுமா? இன்றைக்கு நிறைய கேஸ் பிரச்சனை பிரிவில் போறது அந்த தாம்பத்தியத்தில் பாதிப்பு இருக்கிறதுனால தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த 2 என்னங்கிறத தெரிஞ்சு நீ செய்யணும்ல. அப்ப இந்த தன்மை அங்க இருக்கு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும்? சும்மா இருக்கிறத போய் சீண்டி விட்டுறது. அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பக்கத்து விட்டா தான் எட்டி பார்க்கும். நீ ஏன் வெளியே நிற்கிற அப்படின்னு அங்கே சண்டை தான் வரும், சந்தேகம் வரும், அப்ப பிரச்சனை வரும், அப்ப பிளவு பிரிவு இதுதான் வரும். அப்ப இந்த கரணநாதனை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அதிகப்படியான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மிருகங்கள். இதெல்லாம்
குறைந்த அளவுல எடுத்துக்கொள்ளக்கூடிய மிருகங்கள். அப்ப அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிருகத்தோட குறைந்த அளவு, காக்காவோட இது என்னங்கிறது நமக்கு தெரியாதா? கோழி என்ன செய்யும்? பத்திரை கரணங்கிறது கோழி, சரிதானுங்களே? அப்ப அது வந்து கேது. அப்ப அங்க என்ன செய்யும்? சன்னியாசியை தான் போக வைக்கும், கோயிலில் தான் போய் உட்கார வச்சுக்கும். மாசத்துல 20 நாள் விரதம் இருப்பாங்க. நான் அம்மனுக்கு விரதம் இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கேன், சஷ்டி விரதம் இருக்கிறேன். அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், இல்ல அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அப்ப இந்த தன்மையில இருக்கிறதையும் அங்க பார்க்கணும். வெறுமனை யோனியை மட்டும் வச்சுட்டு நம்மளால முடிவு பண்ண முடியாது அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாங்க. அதே போல புத்திர தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காரணம் வரும். என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்து இறந்துரும், அந்த தன்மை அந்த ஜாதகத்துல இருக்கும். அப்ப பொருத்தம் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கணும். நம்ம அதை பார்க்கறதுல பார்க்கறதுக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல. என்ன பண்றாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் சார், இந்த பக்கமா வந்தேன், ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்போ உன் பொண்ணு வாழ்க்கையை ஒரு எட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். ஒரு ஜோதிடருக்கு நேரம் கொடுக்கணும். வாழ்க்கை இது. அதை தான் சொல்லி வச்சாங்க, 1000 காலத்து பயிருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு அரை மணி நேரம் கேப்ல இங்க பார்த்துட்டு போயிடலான்னாக்க, ஜோசியர் உனக்கா அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவாரா? ஜோசியர் நான் கடவுளா? அவர் மனுஷன் தானே. ஒரு இறைவன்கிட்ட இருந்து ஒரு அனுகிரகத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதானே. அப்ப அந்த தன்மையை நீங்க வந்து பார்த்துக்கணும். அதே போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்லம் சுரேனியம் இதனுடைய தன்மையை நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சிலருக்கு சுக்லம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கன்னியா ராசியில சுக்கிரன் என்ன தன்மையில வருவாரு? நீச பலத்துல வருவார். அப்ப அது ஒரு ஜாதகத்துக்கு இருக்கும். அதே இடத்துல செவ்வாய் இருக்கு, என்ன செய்வாங்க? ஜோதிட பழமொழியே இருக்கு, கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும்னு பழமொழியே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீ கொண்டு போய் சேர்த்தேன்னா உன் பிள்ளையோட வாழ்க்கையை நீ தான் கெடுக்கிறன்னு அர்த்தம். அப்ப இதை எங்க பார்க்க முடியும்? பொருத்தத்திலே பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதே போல அந்த வீரியம் நல்லா இருக்காங்கிறதை அங்க பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அங்க கண்டாந்திர நட்சத்திரத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அப்ப அந்த கண்டாந்திர நட்சத்திரத்தை எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு எந்த விதமான தோஷம் இருக்கு, எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப அவங்க எந்த கோயிலுக்கு போனா நல்லது, எந்த உணவை எடுத்துக்கிட்டா நல்லது, அந்த கோயிலுக்கு என்ன விதமான மலர்களை கொண்டுட்டு போனா நல்லது. தெய்வங்களை திருப்திப்படுத்துறது வாசனையுள்ள மலர்களாலும் இசையுள்ள பாடல்களாலும் தான். அதனாலதான் நால்வர்கள் பாடி துதித்தாங்க. சும்மா அவங்க வந்து பாடல, டைம் இல்லைன்னு பாடினாங்களா? அருணகிரிநாதெல்லாம் பாடியிருக்கார். அப்ப இந்த மாதிரி தன்மைகள் அதுல வந்து இருக்கும் அப்படிங்கறத அங்க வந்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஒரு யோகம் லக்னம் வலிமையா இருக்கணும். எந்த ஒரு யோகமா இருந்தாலும் அவன் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னம் வலிமையா இருக்கணும். அதே மாதிரி லக்ன அதிபதி வலிமையா இருக்கணும். லக்னம் அல்லது கேந்திரம் அல்லது கோணாதிபதி இவங்க 3 பேரும் நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப அதுல அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத அங்க பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த 5ஆம் பாவம் பாவாதிபதி இதோடு குரு தொடர்பு ஏற்படும் போது அங்க குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திர உற்பத்திக்கு அப்படிங்கும்போது 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் இந்த 5 பாவங்களை நம்ம பார்க்கணும். இது 5மே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு 3 3ஆ வரும். 1ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 3ஆம் பாவம், 3ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 3 4 5 3ஆம் பாவம், 5ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா திருப்பி 7 3ஆம் பாவம், 7ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா திருப்பி 9 3ஆம் பாவம். அப்ப அந்த வீரியங்கிறது இத்தனை பாவங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு பையனுக்கு. அப்பதான் அவன் என்ன தன்மையில இருக்கான் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதை நம்ம வந்து எடுத்துக்கிறது சிறப்புன்னு சொல்லி பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பாக்கியம் அவர்கள் முன்னோர்கள் செய்ததுடைய நன்மைக்கு ஏற்ப ஈஸியா கிடைச்சிரும். அதை தான் நம்ம வந்து குவாலிட்டிங்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு சொல்றோம். ஒரு ஜாதகத்தோடைய தன்மை, ஒரு பொருளுக்கு எப்படி தன்மை சொல்றோமோ அது போல ஒரு ஜாதகத்துக்கும் தன்மை இருக்கு. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, அதை பார்த்துக்கணும். அப்ப அவர்களுடைய முன்னோர்கள் செய்ததுடைய கர்ம பதிவுகள் அங்க உள்ளர வரும். அவர்களுடைய தெய்வம் சாந்த ரூபமா ஆங்கார ரூபமா, அந்த தெய்வம் எந்த இடத்துல இருக்கு, ஊருக்கு வெளியில இருக்கா ஊருக்கு உள்ள இருக்கா, அல்ல அவன் வீட்டிலேயே வச்சு வீட்டு சாமியா கும்பிட்டு இருக்கானா, அந்த தெய்வத்தோடு பரிவார தெய்வங்கள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் நம்மளால ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். அப்ப அந்த பலம் இருந்தாதான் 5ஆம் இடம் வலுப்பெறும். 5 தானே நம்மளோட கோயில்னு சொல்றோம், தெய்வம்னு சொல்றோம். அப்ப அதனால அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு சிலருக்கு தாமதமா அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலர் போராடி தான் அந்த பாக்கியத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கும். சரிங்க, இந்த குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தன்மையில கிடைக்கும் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியோடு லக்ன அதிபதி மிக நெருங்கிய டிகிரியில போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான கால அளவுகளை கொடுக்கும். அந்த நேரத்தில் அவங்க நம்ம ஒன்று சேர சொல்லும் போது அங்க குழந்தை பாக்கியத்தை நிச்சயமா கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்துல ஜனன ஜாதகத்துல குருவுக்கு 1 5 9 இதுல கோச்சார குரு வரும் காலங்கள்லையும் இது கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும்.
அதே போல 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி இவங்களோட தொடர்பு கொள்ளும் போதும் இது வரும். குருவினுடைய அஷ்டவர்க்க பரல்கள் அந்த பிந்துக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல அந்த குரு வரும்போதும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்ப அந்த ராசியை கடக்கும் போதும் அந்த தன்மையை கொடுக்கும் அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி அதனுடைய பாக்கியங்கள் இதனுடைய நிலைகள் வந்து அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து எடுத்துக்க முடியுங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சான்னு கேட்டேன். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல கேது விசாகம் நட்சத்திரத்தை கையில பிடிச்சி நிக்கிறார். அப்ப கேதுக்கு வருஷம் என்ன அதை வச்சு நான் கேட்டேன். அப்ப அவங்க வந்து ஆமா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இன்னமும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. அப்ப அந்த 5ஆம் இடத்துல கேது வரும்போது அந்த பாக்கியத்தை தடுக்கிறார். அவர் பிடிச்சிருக்கிறதே குருவை தான் பிடிச்சிருக்கிறார். அப்ப 5ஆம் பாவ காரக கோளுங்கிற குருவை கேது கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். அப்ப அதை எப்ப கொடுப்பாரு அப்படிங்கும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்தையும் வச்சு இன்னும் இத்தனை ஆண்டு அளவுகள் ஆகும், அதன் பிறகுதான் அதை கொடுக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது. இது ஏற்கனவே நிறைய நபர்களுக்கு நம்ம சொல்லி அவங்களோட டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி கர்ப்பப்பையினுடைய டெஸ்ட், அந்த ஸ்பெம் கவுண்டோட டெஸ்ட் இதை எடுத்துட்டு வர சொல்லி அவங்க பிறந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான காய், மேலும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம், அந்த உதவி செய்கிற தெய்வம் அதை நம்ம வந்து உபாசனா தெய்வம்னு சொல்லுவோம். அதை 3 விதமா நம்மளால எடுக்க முடியும். ஒரு விதம் தான் இல்ல, 3 விதமா அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அவங்க நம்மளை வந்து மதிப்பு செய்யறாங்க. அப்ப இது நடந்தாதானே ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு. ஜோதிடம்ங்கிறது அது ஒரு கடல் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் எனது பெயர் ராக்போர்ட் ராஜன். நான் திருச்சியிலிருந்து வரேன். 755 815 64 23 90 92 68 74 92 இது என்னுடைய அலைபேசி எண். மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். குருவாழ்க, குருவே துணை. திருச்சியிலிருந்து காவேரி சங்கத்தினுடைய செயலாளராக பணிபுரிந்து செயல் வீரத்தோட வீரகுமாரசாமி திடலில் இன்று அருமையான ஒரு செவ்வாய் நட்சத்திரத்தில் தெள்ள தெளிவா ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணிய ராக்போர்ட் ராஜ் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக நன்மணி ஐயா, கேபி ஐயா,